பத்தாவது புராணம் ஏனாதிநாத நாயனார் புராணம். சோழ நாட்டிலே எயினனூர் என்னும் ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரிலே ஈழக் குலத்தில் தோன்றியவர், அதாவது ஈழவர் குலம், மேலும் அதை சாணரார் குலம் என்றும் கூறுவார்கள். அந்த குலத்தில் தோன்றியவர் ஏனாதிநாதர் ஆவார். இவர் மிகுந்த சிவபக்தர். திருநீற்று அணிந்த நெற்றியை உடைய யாராக இருந்தாலும் அவரை அவர் எதிர்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர் இவர். அந்த நாட்டு மன்னனின் படையில் வாள் பயிற்சி ஆசிரியராக தன்னுடைய தொழிலை செய்து வந்தார். அந்த நாட்டில் அதிசூரன் என்னும் ஒரு வாள் பயிற்சி வீரனும் இருந்தான். அவன் மிக்க வஞ்சனையாளன். ஏனாதிநாதர் மிக திறமையாக வாள் பயிற்சி ஆசிரியராக இருந்ததால் அவருடைய புகழ் எங்கும் பரவியது. அவருக்கு மாணவர்களும் அவருடைய வருமானமும் மிகவும் அதிகரித்தது. அதை கண்டு அதிசூரன் மிகவும் பொறாமை அடைந்தான். அவன் ஏனாதி நாயரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று மனதில் தீர்மானம் செய்து கொண்டான். அவன் ஒரு நாள் தன்னுடைய சுற்றத்தார் தன்னுடைய மாணவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஏனாதி நாயனாருடைய வீட்டிற்கு சென்று, ஏனாதியாரே, உம்மால் என்னுடைய வருமானம் மிகவும் குறைந்து விட்டது. வா, நாம் இருவும் போரிடுவோம். யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களை இங்கு ஆசிரியர் பயிற்சியை தொடரட்டும் என்று அவரை மழுவில் சென்று சண்டைக்காக கூவி அழைக்கிறான். அவனுடைய அரை கூலை கேட்ட ஏனாதி நாயர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து, ஓ, அப்படியே ஆகட்டும், நாம் இருவரும் போரிடுவோம். யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களே வாள் பயிற்சி ஆசிரியராக இருக்கட்டும் என்று சம்மதிக்கிறார். அதன் பின் ஏனாதி நாயனார் தன்னுடைய மாணவர்களுடன் அதிசூரனுடன் அவனுடைய மாணவர்களுடன் போரிடுகிறார்கள். இரு பக்கத்து ஆட்களும் மிக பயங்கரமாக போரிடுகிறார்கள். அதில் அநேகம் பேர் இறந்து விடுகிறார்கள். கடைசியில் அதிசூரன் ஏனாதி நாயனாரை வெற்றி கொள்ள முடியாமல் புறமுதுவிட்டு ஓடிவிடுகிறான். அன்று இரவு இவரை எப்படி வெற்றி கொள்வது? இவரை நேரான வழியில் வெற்றி கொள்ள இயலாது. வஞ்சனையில் தான் வெற்றி கொள்ள இயலும் என்று நினைத்து அதற்கு என்ன சூதை நாம் பயன்படுத்தலாம் என்று யோசிக்கிறான். அப்பொழுது ஏனாதி நாயனாருடைய சிவபக்தி அவருடைய நினைவுக்கு வருகிறது. திருநீற்றை நெற்றில் அணிந்த அனைவரையும் அவர் வணங்கும் தன்மை உடையவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். உடனே அவன் ஏனாதி நாயருக்கு தகவல் அனுப்புகிறான். நாம் நம்மளுடைய பகைக்காக மற்றவர்களை பலியிட வேண்டாம். நாம் நம்மளுடைய மாணவர்களை தவிர்த்து நாம் ஒருவருக்கொருவர் நேராக போரிடுவோம். யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்கள் ஆசிரியர் பயிற்சியை தொடரட்டும். இதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டு அனுப்புகிறான். அதற்கு ஏனாதி நாயரும் சம்மதிக்கிறார். போரிடுவதற்கான ஒரு தனியான இடத்தை அவன் தீர்மானிக்கிறான். அதற்கும் ஏனாதி நாயர் சம்மதித்து விடுகிறார். போர் நடக்கும் இடத்திற்கு தான் தனியாகவே செல்கிறார். அதிசூரனும் அங்கு வருகிறான். ஆனால் அவன் வஞ்சனையாக தன்னுடைய நெற்றியை மறைத்தவாறு தன்னுடைய கேடயத்தை பிடித்தபடி ஏனாதி நாயனாருக்கு முன் வந்து நிற்கிறான். ஏனாதி நாயனாரும் போரிடுவதற்காக தன்னுடைய காலை முன்வைக்கிறார். அந்த சமயத்தில் அவன் வஞ்சனையாக தன் நெற்றியை மறைத்திருந்த கேடயத்தை விளக்க அவனுடைய நெற்றியில் பளிரென்று திருநீறு தெரிகிறது. அதை கண்ட ஏனாதியார் அதிர்ச்சி அடைகிறார். இவனுடைய நெற்றியில் இதுவரை நாம் திருநீரை பார்த்தது இல்லை. ஏனென்றால் அதிசூரன் திருநீறு அணியும் பழக்கம் இல்லாதவன். அன்று ஏனாதி நாயனாரை வஞ்சகத்தால் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய நெற்றி நிறைய திருநீறு அணிந்து வந்திருந்தான். அதை ஏனாதியார் புரிந்து கொண்டார். இருந்தாலும் அந்த திருநீற்றுக்கு தான் மதிப்பு அளிப்பதால் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இவனுடைய நெற்றியில் திருநீறு விளங்குகிறது. இது இறைவனின் சின்னம் ஆகும். இவனை நாம் எதிர்க்க கூடாது. ஆனால் நாம் வாளை கீழே போட்டுவிட்டால் கையில் ஆயுதம் இல்லாதவனை இவன் கொன்றுவிட்டான் என்னும் பழி இவனுக்கு உண்டாகும். இவன் திருநீற்றை அணிந்ததால் அந்த பழியும் இவனுக்கு சேரக்கூடாது என்று நினைத்த ஏனாதி நாயனார் கையில் வாளுடனேயே போரிடாமல் போர் புரிவது போல் பாசாங்குடன் நின்று கொண்டார். அதை அறிந்த அந்த அதிசூரன் தன்னுடைய வாளால் ஏனாதி நாயனாரை வெட்டி கொன்று விட்டான். அந்த சமயத்தில் இறைவன் ஏனாதி நாயனாருக்கு உமையம்மையுடன் காட்சி தந்து அவரை தன்னுடைய சிவலோகத்தில் சேர்த்து கொண்டார். சர்வம் சிவார்ப்பணம்.